அமைக்கப்பட உள்ளன. மேலும் இது பசுமை மருத்துவமனை தரமதிப்பை பெறும் வகையில் கட்டப்படுகிறது என்பதோடு 750 படுக்கை வசதிகளுடன் கூடிய உள் மருத்துவ பயனாளர் பிரிவையும் உயர்தர அறுவை சிகிச்சை அறைகளும் MRI ஸ்கேன், CT ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே போன்ற அனைத்து வகையான அதிநவீன சிகிச்சை பிரிவுகளோடும் உருவாக்கப்பட உள்ளது என்பதோடு குழந்தைகளுக்கான நவீன விளையாட்டு பூங்கா ஆகியவையும் இங்கே கொண்டு வரப்பட உள்ளன. இந்த மருத்துவமனையானது மக்களின் பயன்பாட்டிற்கு வந்து காலத்திற்கும் நம் மாண்புமிகு முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களின் புகழினை போற்றும் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை என கூறி உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழை பிரதிநிதித்துவப்படுத்தி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை நிலங்களை அடிப்படையாக வைத்து இம்மருத்துவமனையின் உட்கட்டமைப்பு வடிவமைக்கப்பட உள்ளது. இதற்கு காரணமான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்ற மகத்தான கனவினை கொண்டு இம்மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கைத்தட்டல்கள் மூலம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். இவ்விழாவில் பங்கெடுத்து சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய விழாவில் நிறைவாக நாட்டுப்பண் அனைவரையும் எழுந்து நிற்க பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाने तव शुभ आशीष माने गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. சென்னை கிண்டியில் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 750 படுக்கை வசதிகளுடன் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு மருத்துவமனை அமைகிறது.